சார், ஒரு புத்தக கடைக்கு இப்ராஹிம் என்கிற நண்பர் வாடிக்கையாக செல்வாரா. வாரத்திற்கு 20 புத்தகம் வாங்குவாராம். வாரத்துக்கு 20 புத்தகம். இப்ப இந்த புத்தக கடைக்காரர் கேட்கிறாரு, எங்களுக்கு போட்டியாக இன்னொரு கடை திறக்க போறீங்களா, வாரத்துக்கு 20 புத்தகம் வாங்கிட்டு போறீங்களேன்னு. இப்ராஹிம் என்கிற அந்த நண்பர் சொல்கிறார், அப்படி இல்ல, நான் யாரை சந்திக்க சென்றாலும் அல்லது என்னை யார் பார்க்க வந்தாலும் நான் அவர்களுக்கு புத்தகத்தை தான் பரிசாக கொடுப்பேன். புத்தகத்தை தவிர இந்த உலகத்தில் ஆக சிறந்த பரிசு இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு. 2 வாரம் ஆகுது. இப்ப அவருடைய மகன் அந்த புத்தக கடைக்கு தொலைபேசியில தொடர்பு கொள்றாரு. எங்க அப்பா மருத்துவமனையில இருக்காங்க, அவரால் பேச முடியல, ஒரு 100 புத்தகம் ஆர்டர் பண்ண சொன்னாங்க. அந்த 100 புத்தகத்தினுடைய முதல் பக்கத்துல இந்த வாசகத்தை அடித்து தர முடியுமா? என்னால் உங்களோடு பேச முடியவில்லை, அதற்கு பதிலாக இந்த புத்தகம் உங்களோடு பேசும் என்கிற வாசகத்தை அடித்து கொடுங்க. மருத்துவமனைக்கு பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த புத்தகத்தை எங்க அப்பா கொடுக்க சொன்னாருன்னு. 3 வாரங்கள் ஆகுது. இப்ப அந்த மகன் மறுபடியும் அந்த தொலைபேசியில புத்தக கடைக்கு தொடர்பு கொள்றாரு. ஒரு 500 புத்தகங்கள் கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. எதற்காகப்பான்னு கேட்கும்போது அந்த மகன் சொல்றாரு, எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அவருடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா, இந்த இறுதி சடங்குக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு புத்தகம் கொடுக்க வேண்டும். அந்த புத்தகத்தில் என்னால் இனி உங்களை பார்க்க முடியாது, என்னால் உங்களுக்கு வழிகாட்ட முடியாது, எனக்கு பதிலாக இந்த புத்தகம் உங்களை வழிகாட்டும் என்ற வாசகத்தோடு அந்த புத்தகத்தை எல்லோருக்கும் கொடுக்கறத சொல்லிதான் அவருடைய கடைசி ஆசைன்னு அந்த மகன்